வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு. இன்றைய வகுப்பில் நான் ஒரு மாடல் பேப்பர், அதாவது உங்களுடைய பரீட்சையை முன்னிட்டு, அதாவது ஒரு மாடல் பேப்பர் இதுன்ற பகுதி ஒன்று ஏற்கனவே நான் மாடல் பேப்பர் ஒன்று செய்திருக்கிறேன். 3 மாடல் பேப்பர் செய்திருக்கிறேன். பார்ட் 1 MCQ மாடல் பேப்பர் 3 செய்திருக்கிறேன் இந்த வீடியோவில். அப்போ அதில் இன்றைக்கு ஒரு பகுதி 2 மாடல் பேப்பர் ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பகுதி 2 வினாத்தாள் என்றால், அதாவது உங்களுடைய இறுதி பரீட்சையில் நடக்கிற வினாத்தால் எப்படி வருகிறதோ அதே போல ஒரு மாடல் பேப்பர்னுடைய பகுதி 2 பேப்பர் இன்றைக்கு நான் இதில் போட்டிருக்கிறேன். அது விடைகளோடையே நீங்கள் இதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் அது சம்பந்தமான சில வினாக்களையும் விடைகளையும் பார்த்து கொள்வோம். அதில் இலங்கப்படம் உலகப்படம் சம்பந்தமானதெல்லாம் இதில் வரும். அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவாங்க. அப்ப இதுல உங்களுக்கு அறிவித்தல் எல்லாம் தெரிவினம். அதாவது அந்த முதலாவது வினா கட்டாயமானதுன்னு சொல்லியும், பகுதி 2 4 வினாக்களும் பகுதி 3 ஒரு வினாவும் எல்லாமாக 6 வினாக்களுக்கு விடை எழுத வேணும் என்று சொல்லி சொல்லப்படும். அதுல வினாத்தாளுக்கு, அதாவது செகண்ட் பார்ட்ல 120 புள்ளிகள் வழங்கப்படும் சொல்லியும் வினாத்தாள்ல அமையும். அப்ப இப்ப நாங்கள் பகுதி 1 பார்ப்போம். இதுல அதாவது வினாத்தாளுடைய பகுதி 2 பகுதி 1 முதலாவது கீழே ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அனைத்தையும் தரப்பட்டுள்ள இலங்கை புற உருவ படத்திலும், 2 குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அனைத்தையும் தரப்பட்டுள்ள உலக புற உருவ படத்திலும் குறித்து பெயரிடுக. அப்ப இலங்கை படத்துல உங்களுக்கு தெரியும் 12 இடங்கள் குறிக்க வரும். அதற்கு 12 புள்ளிகள். இது ஒரு மாடல் பேப்பர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இதுல 2வது வந்திருக்கணும் உலக படம் குறித்தல். இதுல 6 இடங்கள் தந்திருக்கணும். அது 6 புள்ளிகள். அப்ப இந்த 2க்கும் வழங்க வேண்டிய மொத்த புள்ளிகள் 18 புள்ளிகள். அப்ப நீங்கள் இந்த இலங்கை படத்துல வர 12 இடங்களையும் சரியா குறித்து, உலக படத்திலையும் 6 இடங்களையும் நீங்க சரியாக குறித்தால் 18 புள்ளிகள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த வகையில இப்ப நாங்கள் இலங்கை படத்துல முதலாவது இந்த இடங்களை இவ்வாறு குறிப்பது: மாணிக்க கங்கை, திஸ்ஸவாவி, வல்லிபுரம், மகாபாலுகாம, திருகோணமடு, மகாகம, மகாபலிகங்கை, புத்தளம், கம்பளை, பராக்கிரம சமுத்திரம், பாகியன்கல, ஜம்புகோள பட்டினம். அப்ப இதை நாங்கள் எப்படி இலங்கை படத்துல குறிக்கிறதுன்றதை பார்ப்போம். அப்ப இதுல இலங்கை படத்தை நாங்கள் முதல்ல எடுத்துக்கொள்வோம். சரி, இதுல இப்ப இலங்கை படம் நான் இதுல எடுத்திருக்கிறேன். இந்த இலங்கை படத்துல முதலாவது தந்திரிக்கணும் என்னன்னு சொன்னால், ஜம்புகூல, அதாவது மாணிக்க கங்கை. இந்த படத்துல முதலாவது மாணிக்க கங்கை எங்கே இருக்குன்னு பார்க்க வேணும். உங்களுக்கு முதலே நான் சொன்னேன், நதிகள் ஒவ்வொரு நதியையும் வச்சுத்தான் அது அமைந்திருக்கிற இடங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அப்ப ஆனபடியால இப்ப எங்களுக்கு இதுல தெரியும் மாணிக்க கங்கை இலங்கை படத்துல தென் பகுதி, அதாவது தென்கிழக்கு மூலையில அமைந்திருக்கிறது. அதாவது இது மாணிக்க கங்கை. இப்ப இதுல தெரியும் இது நில்வளகங்க, வளவகங்க, அதே போல இது கிருந்தியோயா, இது மாணிக்க கங்க, இது கும்புக்க நோயா. அப்ப இதுல முதலாவது எங்களுக்கு கேட்கப்பட்டது இலங்கை படத்துல மாணிக்க கங்கை. அப்ப இதுதான் அந்த மாணிக்க கங்கை. இதுல நீங்கள் நதியின் போக்கிலும் எழுதலாம் அல்லது இவ்வாறு நேரடியாகவும் எழுதலாம். அடுத்தது கேட்டிருக்கேன் 2வது திஸ்ஸவாவி. அப்ப இது நாங்கள் பார்க்கணும். இதுல இந்த திஸ்ஸவாவி மல்வத்து ஓயாவுக்கு பக்கத்துல இருக்கு. இது மல்வத்து ஓயா நதி. முதல் நதியை பார்க்கணும், எந்த நதிக்கு கிட்ட இந்த இடம் வரும். இது தேவநம்பியதீசனால கட்டப்பட்டது. இதுல வரும் திஸ்ஸவாவி. அதே போல 3வது வல்லிபுரம் குறிக்க சொல்லி கேட்டிருக்கிறேன். அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டம். இதுல இந்த இடத்துல வல்லிபுரம், இதுல அமைந்திருக்கிறது வல்லிபுரம். அதே போல அடுத்த இடம் கேட்டிருக்கிறேன் மகாபாலுகாம என்ற இடம். அதாவது இப்ப எங்களுக்கு தெரியும் இது நில்வளகங்கை என்று தெரியும். நில்வளகங்கையினுடைய மேற்கு புறத்துல இந்த மகாபாலுகாம என்ற இடம் இதுல குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல திருகோண மடு, அது திருவோணமலைக்கு கிட்ட, அதாவது இது மகாபலிகங்கையினுடைய கிழக்கு பக்கமாக காணப்படுகிறது இந்த திருகோண மடு என்று சொல்லி ஒரு இடம். அதே போல மகாகம என்ற ஒரு இடம் இதுல தந்திருக்கிறேன். அதாவது மகாகம இல்ல காகமன்றதான் இந்த இடம். மகாகம அதுல மாறி வந்திருக்கு காகம. இங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இது மல்வத்து ஓயா. அதுல இவ்விடத்துலதான் அந்த காகம
என்ற ஒரு இடம் அமைந்திருக்கிறது. காகம என்றதுல குறிக்கப்பட்டிருக்கிறது, மகாகம இல்லை. அடுத்தது மகாவலி கங்கை. அப்ப இது தெரியும் உங்களுக்கு. இங்க வந்து தும்பர பள்ளத்தாக்கினூடாக உற்பத்தியாகி இந்த மகாவலி கங்கை இங்க போய் கடல்ல கலக்கின்றது. அப்ப அதுல வந்து இதுல நீங்கள் மகாவலி கங்கை என்று சொல்லி நாங்கள் இதுல சொல்லலாம், மகாவலி கங்கை. அப்ப இந்த நதிதான் வந்து மகாவலி கங்கை, அதாவது இலங்கையினுடைய மிக நீளமான ஆறுன்னு சொல்லி நாங்கள் இதை சொல்றது. அப்ப இது வந்து மகாவலி கங்கை இதுல எழுதப்பட்டு இருக்கின்றது. அடுத்தது பார்ப்போம் புத்தளம். இங்க வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இதுல எங்களுக்கு தெரியும், இது இந்த நதிக்கு கிட்ட கலா ஒயாக்கு பக்கத்துல, கலா ஒயா கிட்ட இடத்துலதான் இங்க வந்து இந்த புத்தளம் என்ற இடம் காணப்படுகிறது. இது வந்து கலா ஓயா இந்த நதி. அதே நேரம் இது வந்து தெதுரோயாவுக்கு முன்னுக்கு வரும் இந்த புத்தளம் என்ற இடம் இந்த கரியோரத்துல குறிக்கப்படும். அதே போல ராசதானிகள்ல ஒன்று பெருமன்னு சொன்னால் இங்க கம்பளை, அதாவது மகாவலி கங்கையினுடைய இந்த மேற்கு பக்கத்துல இது ராசதானியிலே உண்டு, கம்பளை. கங்கா ஸ்ரீபுரான்னு சொல்லியும் கேட்கலாம் இந்த இடத்தை குறிக்கிறதுக்கு, கம்பளை. அதே போல பராக்கிரம சமுத்திரம், பராக்கிரம பாகம் என்னனால கட்டப்பட்டது இந்த சின்ன வட்டமா போடப்பட்டிருக்கிற குளம். மகாவலி கங்கையினுடைய மேற்கு பகுதி. அப்போ ஒவ்வொரு நதியை அண்டித்தான் ஒவ்வொரு இடம். அப்ப நதி தெரிஞ்சா நாங்க அந்த இடத்தை இலகுவாக அறிந்து கொள்ளலாம். அப்ப ஆகவே இந்த வட்டம் போல இருக்கிற இடம் வந்து இது பராக்கிரம சமுத்திரம். அடுத்தது வந்து பாகியன் கலை. பாகியன் கலவை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து களனி கங்கை. அதே நேரம் இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது வந்து கழுகங்கை. கழுகங்கைக்கு பக்கத்துல வந்து இந்த இடம் தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்றோம். அதாவது இந்த பாகியன்களை இவ்விடத்துல வரும். அதே போல ஜம்புகூலப்பட்டினம் இலங்கையினுடைய இந்த புராதன துறைமுகங்கள்ல ஒன்று. இதை நாங்கள் இன்றைய பெயர் காங்கேசன் துறை, இது பழைய பெயர் போட்டிருக்கணும் ஜம்புகூலப்பட்டினம் என்று. அப்ப கட்டாயம் உங்களுக்கு ஒரு 2 நதி, அதே போல துறைமுகங்கள், மற்ற ராசதானியிலே உண்டு, அப்படித்தான் உங்களுக்கு அந்த இலங்கை படத்துல குறிக்க வரும். அப்ப இது துறைமுகங்கள்லயே உண்டு இந்த ஜம்புகோலப்பட்டினம், இன்றைய பெயர் காங்கேசன் துறை என்று கேட்டாலும் இதுதான். அப்ப இது இவ்வளவும் இலங்கை படத்துல இந்த 12 இடங்கள் உங்களுக்கு இப்ப குறிக்கிறது தெரியும். இது காகம தான் சரி, மகாகம இல்லை. அப்ப இதுல இந்த இடத்துல வரும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் உலகப்படம். உலகப்படத்துல எங்களுக்கு 6 இடங்கள் தந்திருக்கணும். அந்த 6 இடங்களையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது வந்து 6 இடத்துல முதலாவது வந்து கொன்ஸ்டாந்தி நோபல். அப்ப இதுல தரப்பட்ட படம் வந்து அதாவது வந்து ஐரோ ஆசிய படம். அதாவது இப்ப இதுல ஆப்பிரிக்கா கண்டம், இந்த கண்டம் வந்து இது உலகம் ஆப்பிரிக்கா கண்டம். பக்கத்துல ஒரு தீவு இருக்கு, இது மடகாஸ்கர் தீவுன்னு சொல்றது. அப்ப இது ஆப்பிரிக்கா கண்டம். இது வந்து இந்தியாவில இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள். இது வந்து இங்க ஆசிய கண்டம். ஆகவே நாங்க ஐரோ ஆசிய உலகப்படத்திலே ஒரு பகுதியை உங்களுக்கு தந்திருக்கணும், கீழே ஆப்பிரிக்கா கண்டம். இப்ப எங்களுக்கு வினா என்னன்னு சொன்னால் கொன்ஸ்டாந்தி நோபலை குறித்து காட்டணும். அப்ப இது வந்து மத்திய தர கடல்ன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மத்திய தர கடலை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இவ்விடத்துலதான் இந்த கொன்ஸ்டாந்தி நோபல், மத்திய தர கடலுக்கு மேல இந்த இதுல அம்புக்குறி போடப்பட்டு காட்டப்பட்ட இடம் கொன்ஸ்டாந்தி நோபல். அதை சில வேளையில உங்களுக்கு இஸ்தான்புல் கேட்கலாம். இஸ்தான்புல் அதனுடைய இன்றைய இஸ்தான்புல். இது வந்து துருக்கியரால கிபி 1453ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட ஒரு நகரம் கொன்ஸ்டாந்தி நோபல். 2வது கேட்டிருக்கீங்கன்னா மெலாக்கா நீரிணை. இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா இது வந்து சுமாத்திரா தீவு, இந்த நீளம் சுமாத்திரா தீவு. இது வந்து ஜாவா தீவு. அந்த அதே நேரம் இந்த 2க்கும் இடையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த சுமாத்திரா தீவுக்கு இடையில பார்த்தோம்னு சொன்னால் அந்த இடைவெளிதான் இதுதான் வந்து மெலாக்கா நீரிணை. இப்ப சுமாத்திரா தீவுக்கு மேல இந்த இடைக்குள்ள வரும் மெலாக்கா நீரிணை. அடுத்தது வந்து ஸ்பெயின். அதுல வந்து இந்த இடம் வந்து ஸ்பெயின். இதுல அம்புக்குறியால காட்டியிருக்கேன், இந்த இடம் ஸ்பெயின். அதுக்கு முன்னுக்கு ஒரு இடம் இருக்கு, அது வந்து தெரியும் உங்களுக்கு, போர்த்துக்கல். இப்ப போர்த்துக்கல்லின் தலைநகரம் லிஸ்பன், அனிமாவார லிஸ்பன், அது இந்த கரையில வரும் லிஸ்பன். இது வந்து இப்ப கேட்டது இது வந்து ஸ்பெயின். அப்ப போர்த்துக்கல்லுக்கு அடுத்ததாக இதுல வார இடம் தான் அந்த ஸ்பெயின். அடுத்தது பாரசீக வளைகுடா. இங்க இதுல வந்து இது செங்கடல் என்று எடுக்கிறான். இதுல வாரது வந்து இந்த வளைவு தான், இதுதான் அந்த பாரசீக வளைகுடா. அம்புக்குறியால இதுல போட்டிருக்கிறேன், இந்த இடம் பாரசீக வளைகுடா. அடுத்தது வந்து பிரான்ஸ். அதாவது வந்து இப்ப இந்த பிரான்சிய புரட்சி, அதாவது புரட்சி இடம்பெற்ற நாடுகள்லயே ஒன்று வரலாம்னு சொன்னான். அப்ப இந்த இடம் வந்து இங்கே பிரான்ஸை குறிக்கின்றது. அதாவது இந்த இடம் வந்து பிரான்ஸ். அதே போல கஸ்பியன் கடல் இதுல வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல இருக்கிறது இந்த வந்து கஸ்பியன் கடலை குறிக்கிறது. அப்ப இதுல கொன்ஸ்டாந்தினோபிளுக்கு பக்கத்துல இருக்கிற கடல் இது கருங்கடல். இது வந்து கருங்கடல். கொன்ஸ்டாந்தினோபிளுக்கு பக்கத்துல கருங்கடல், இந்தியால பக்கத்துல இருக்கிறது கஸ்பியன் கடல்.
இந்தியால பக்கத்துல இருக்கிற சின்ன கடல் வந்து ஏரல் கடல்னு சொல்லி சொல்றான். அப்ப ஆகவே இதுல வந்து இந்த 6 இடங்கள், இந்த 6 புள்ளிகள் என்ற ரீதியில இந்த 6 இடங்கள் இது ஒரு மாடல் பேப்பராக நான் தந்திருக்கிறேன். மாடல் பேப்பராக ஒரு உலகப்படம், அதே போல ஒரு மாடல் பேப்பரான ஒரு இலங்கப்படமும் வந்து தந்து. அப்ப இவ்வாறுதான் பரீட்சைக்கு ஒரு மாடல் எப்படியான இந்த மாடல் மாதிரி உங்களுக்கு அந்த பரீட்சைகளுக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களோட ஃபைனல் பரீட்சைக்கு. அப்ப இது உலகப்படம் சம்பந்தமான 6 இடங்கள். இதுல நீங்கள் சரியாக இந்த இடங்களை குறிக்கிற போது 6 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இப்ப இலங்கப்படம் உலகப்படம் சரி பார்த்தாச்சு. அதுல 18 புள்ளிகள். இனி நாங்கள் வினாவுக்கு வருவோம். பகுதி 2ல கேட்கப்பட்ட வினாக்களுக்குள்ள வருவோம். இதுல இலங்கப்படம் பார்த்துட்டோம், உலகப்படம் பார்த்தாச்சு. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல கீழே அந்த ஏபிசி என்று சொல்லி தந்திருக்கிறேன் உங்களுக்கு. ஏபிசி மற்றும் டி ஆகியவற்றில் தரப்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களுக்குரிய விடைகளை ஒழுங்குமுறைப்படி உங்கள் விடைத்தாளில் எழுதுக என்று தந்திருக்கிறேன். அப்ப அதுல வந்து இது ஆவண்ணா பகுதி, உலகப்படம் ஆனா பகுதி. இது இப்ப இதுல வந்து இந்த படவேல தேசப்படம் ஆனா பகுதிக்கு வருது. இலங்கப்படம் உலகப்படம் தேசப்படத்துக்குள்ள வரும். இனி ஆவண்ணாவில இந்த ஏபிசிடி என்று 4 கூட்டுகள் தந்திருக்கிறேன். அப்ப இதுக்குரிய விடைகளை நீங்க விடத்தாள் ஒழுங்குமுறையில் எழுதுவாங்க. ஏ என்று போட்டுட்டு டேஷ் பண்ணிட்டு இதுக்கு அபியகிரி விகாரியை கட்டிய மன்னன் என்றால், அதாவது வந்து அந்த மன்னன் யார் என்று சொன்னால் பலகம் பாகு. அப்ப அதுல வந்து நான் அந்த விடை போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த ஸ்கீம்ல. இதுல நீங்கள் அந்த விடையும் இதற்குரியதாக போடப்பட்டிருக்கு. அதை நான் கீழே போட்டிருக்கேன். நீங்கள் அது பிறகு நீங்கள் அதை எடுக்கக்கூடிய மாதிரி லிங்க்ல போட்டு விடுறேன். இதுல விடைகள் என்று போட்டிருக்கிறேன். அதாவது இடம் குறித்தல் 1 தர 12 12 புள்ளி, அடுத்த 2வது 1 தர 6 6 புள்ளிகள். அப்ப அதுல அந்த ஆவண்ணா கேள்விக்குரிய அந்த அபியகிரி விகாரியை கட்டிய மன்னன் என்றது வந்து இதுல வலகம்பாகு என்று சொல்லி போட்டுக்கணும். அப்படி அதுல 4க்கும் விட வந்து இங்க கீழே இருக்கின்றது. நீங்கள் அதை பிறகு அந்த கேள்விகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம். இதுல அடுத்த கேள்வி என்னண்டு பார்ப்போம். இதுல பி பிரிவில கேட்டுக்கணும். அப்ப அபியகிரி விகாரியை கட்டிய மன்னன் வலகம்பாகு என்று தெரியும். அடுத்தது பி 2ஆம் உலகப் போருடன் தொடர்புடைய ஜெர்மனிய நாசிச ஆட்சியாளர். அப்ப அது உங்களுக்கு தெரியும், அடால்ஃப் ஹிட்லர். அப்ப பி என்று போட்டுட்டு பி டேஷ் என்று போட்டுட்டு, அதாவது அடால்ஃப் ஹிட்லர் தான் இதற்குரிய விடை. 3வது வந்து சி கண்டி ராச்சியத்தில் நாயக்க வம்சத்தினரின் ஆட்சியை ஆரம்பித்து வைத்த முதலாவது நாயக்கர் வம்ச ஆட்சியாளன் என்று சொன்னால் ஸ்ரீ விஜயராஜ சிங்கன். இதற்குரிய விடை ஸ்ரீ விஜயராஜ சிங்கன். அது கீழே நான் அந்த விட பகுதியில நீங்க போய் பார்க்கலாம். அதாவது வந்து ஸ்ரீ விஜயராஜ சிங்கன். அதே போல டி கிபி 1946ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியினை நிறுவிய தலைவர் என்று சொன்னால் DS சேனநாயக்கா. அப்ப இந்த 4க்கு நீங்க விடை எழுதினால் 4 புள்ளிகள் இங்க கிடைக்கும். அப்ப இதுல உங்களுக்கு இந்த விடைகள் தெரியும். முதலாவதுக்கு வலகம்பாகு, அடுத்ததுக்கு வந்து அடால்ஃப் ஹிட்லர், மெடசி ஸ்ரீ விஜயராஜ சிங்கன், 4வதுக்கு வந்து DS சேனநாயக்கா. இனி அடுத்தது வந்து உங்களுக்கு 2 படங்கள் தருவார்கள். அதுல வந்து இந்த படங்களை தந்துட்டு ஏபி என்ற 2 படம் தந்திருக்கிறேன், A ஒன்று B ஒன்று. அதுல தரப்பட்ட படங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொன்றிலையும் 4 வினாக்கள் கேட்பார்கள். அதை வச்சு நீங்கள் விடை எழுத வேண்டும். அப்ப இதுல வந்து தந்திருக்கிறேன். இந்த படத்துல வந்து ஏயினால் காட்டப்படும் நிர்மாணிப்பு யாது என்று கேட்டிருக்கிறேன். அதாவது வந்து ஏயினால் காட்டப்பட்ட நிர்மாணிப்பு என்றது இந்த படம் எதனை குறிக்கின்றது, அதே போல இந்த நிர்மாணிப்பு எந்த கால பகுதிக்கு உரியது, அதே போல இது அமைந்து காணப்படும் மாவட்டம் எது, இது அன்றைய சமூகத்தில் யாரால் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகின்றது. அப்ப இப்ப உங்களுக்கு இந்த படம் தெரியும். அப்ப இதுல நாங்கள் இந்த ஏயினால காட்டப்பட்ட நிர்மாணிப்பு எதுன்னு சொன்னால் இப்பன் கட்டுவ கல்லறை மயானம். இந்த படத்துக்குரிய பெயர் வந்து இப்பன் கட்டுவ கல்லறை மயானம். அதமாய் இந்த நிர்மாணிப்பு எந்த காலப்பகுதிக்கு உரியதுன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன் 700 தொடக்கம் 450 வரையான காலப்பகுதிக்கு உரியது. மற்ற இது அமைந்து காணப்படும் மாவட்டம் எது என்று சொன்னால் அதாவது மாத்தளை மாவட்டம். மாத்தறை அல்ல, மாத்தளை மாவட்டம் தான் இது அமைந்திருக்கிற மாவட்டம். இது அன்றைய சமூகத்தில் யாரால் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகின்றது என்று சொன்னால் அதாவது அன்றைய சமூகத்துல வாழ்ந்து வந்த பருமக போன்ற பிரமுகர்களால் தான் இந்த கல்லறை மயானம் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதாவது பருமக போன்ற பிரமுகர்களால. அப்ப இது நாங்கள் இந்த படத்துக்குரிய பெயர் வந்து இப்பன் கட்டுவ கல்லறை மயானம். அப்ப நீங்கள்
இதற்குரிய விடைகளை வந்து நீங்கள் இங்க கீழே நான் போட்டிருக்கிறேன், அதுல நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதாவது வந்து இங்க போட்டிருக்கேன் இதுல இப்பன் கட்டுவ கல்லறை மயானம். அதே போல வந்து அந்த படத்துல வந்து அதுல கேட்கப்பட்ட அடுத்த கேள்வி வந்து, அதாவது இந்த நிர்மாணிப்பு எந்த கால பகுதிக்கு உரியது என்று போடைக்குள்ள அதுல போட்டிருக்கணும் கிமு 700 தொடக்கம் 450. மற்ற அந்த படம் வந்து அமைந்து காணப்படுற மாவட்டம் இந்த மாத்தளை. அதே மாதிரி அது அன்றைய சமூகத்துல யாரால பயன்படுத்தப்பட்டன்னு சொன்னா அன்றைய சமூகத்துல வாழ்ந்த பெருமக போன்ற பிரமுகர்களால். அப்ப ஆகவே இவ்வாறு நீங்க எப்படி எழுதிக்க இதற்கு வந்து 4 புள்ளிகள் இதுல வந்து வழங்கப்படும். அது மாதிரி அதுல பி என்ற ஒரு படம் கேட்டிருக்கணும், அந்த படம் வந்து ரந்தனி வேலை நீர்த்தேக்கம். அப்ப நாங்கள் அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுல என்ன வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது என்றதை பார்ப்போம். சரி, பி குறிக்கு நிர்மாணிப்பின் பெயர் என்ன? அப்ப அதற்குரிய விட வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த படம் வந்து எதனை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், அதாவது ரந்தனி வேலை நீர்த்தேக்கம். இந்த படம் வந்து ரந்தனி வேலை நீர்த்தேக்கத்தை தான் குறிக்கிறது. அதாவது மகாவலி அங்கையினுடைய நீர்த்தேக்கங்கள்ல வந்து விக்டோரியா நீர்த்தேக்கம், கொத்மலை நீர்த்தேக்கம், மதுரோயா நீர்த்தேக்கம், ரந்தனிகல நீர்த்தேக்கம், ரந்தம்பை என்றெல்லாம் இருக்கின்றது. அப்ப இங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது ரந்தனிகல நீர்த்தேக்கம். அதுல வந்து இந்த நிர்மாணிப்பின் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால், அதாவது நீர்ப்பாசனத்தை வழங்குவதும், விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்தை வழங்குவதும், அதே போல மின் உற்பத்தியை வழங்குவதும் தான் இந்த நிர்மாணிப்பின் முக்கியமான நோக்கம். இந்த நிர்மாணிப்பை மேற்கொள்வதற்கு இலங்கைக்கு உதவி புரிந்த நாடு எது என்று சொன்னால் மேற்கு ஜெர்மனி. ஏனென்றால் ஒவ்வொரு நீர்த்தேக்கத்துக்கும் ஒவ்வொரு நாடு நிதி உதவி வழங்கியிருக்கு. இப்ப விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு இங்கிலாந்து அதாவது பிரித்தானிய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. அதே போல கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு சுவீடன் வழங்கி இருக்கிறது. அதே போல ரந்தனிகளை இந்த ரந்தம்பே, இது வந்து நான் சொன்னது ரந்தனி வேலை நீர்த்தேக்கம். அதே மாதிரி ரந்தம்பே நீர்த்தேக்கம் ஒன்றும் இருக்கு. ரெண்டுக்கும் மேற்கு ஜெர்மனி தான் உதவி வழங்கி இருந்தது. அப்ப ஆகவே இதற்கு உதவி புரிந்த நாடு எதுன்னு சொன்னா மேற்கு ஜெர்மனி. இந்த நிர்மாணிப்புக்கு கிழக்கு பக்கமாக காணப்படும் அணைக்கட்டின் பெயர் என்ன? அதாவது இந்த நிர்மாணிப்பினுடைய கிழக்கு பக்கமாக காணப்படுகிற அணைக்கட்டினுடைய பெயர் இங்கால அந்த அணைக்கட்டினுடைய பெயர் என்னன்னு சொன்னால் அதற்கு பெயர் மினிப்பே அணைக்கட்டு. அப்ப இந்த கிழக்கு பக்கமாக காணப்படும் அணைக்கட்டின் பெயர் என்னன்னு சொன்னால் அது வந்து மினிப்பே அணைக்கட்டு. அப்ப இது இதற்குரிய விடைகள் வந்து இப்ப வந்து கீழே போடப்பட்டு இருக்கின்றது. அந்த 4 விடைகளும் அதுல வந்து கீழே போடப்பட்டு இருக்கின்றது. இங்கே இதுல இருக்கு. அதாவது ரந்தனி வேலை நீர்த்தேக்கம், அது என்ன அதன் பயன்பாடு நீர்ப்பாசனம், மின் உற்பத்தி, மற்ற உதவி வழங்கின நாடு மேற்கு ஜெர்மனி, மற்றது அந்த கிழக்கு பக்கமா இருக்கிற அணைக்கட்டினுடைய பெயர் வந்து மினிப்பே அணைக்கட்டு என்று சொல்லி அதுல சொல்லப்படுகின்றது. அப்ப இது வந்து இந்த கட்டாய வினா, அதாவது அந்த 2 படங்கள் தந்துட்டு வினாக்களை கேட்டுக்கொள்வதுதான். இந்த கேட்டா அதுக்கு நீங்கள் எவ்வாறு விடை எழுதுவது, இவ்வாறு நீங்கள் இது ஒவ்வொன்றுக்கும் அந்த 4 புள்ளிகள் தனித்தனியே இதுல போடப்பட்டிருக்கின்றது. அப்ப இனி நாங்கள் பார்க்க போறோம். அதுல இனி பகுதி 2ல இவ்வளவு மேல பார்த்தது பகுதி 1. இனி பகுதி 2ல 2வது வினாவை பார்க்க போறோம். அப்ப அதுல வந்து 2வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அந்த 2வது வினா வந்து என்ன என்று சொல்லி சொன்னால் இங்க போடப்பட்டிருக்கு பகுதி 2. அதுல முதலாவது இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட கால பகுதிக்குரிய மனிதன் வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற தாழ்நில ஈரவலிய குகைகள். இது இலங்கையில குடியேற்றங்கள் என்ற ஒரு தலைப்பில தரம் 10 இலங்கையில குடியேற்றங்கள்ல தான் இந்த பகுதி எடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட கால பகுதிக்குரிய மனிதன் வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற, அதாவது வந்து தாழ்நில ஈரவலிய குகைகள் 3னை பெயரிடுக. அப்ப அந்த தாழ்நில ஈரவலிய குகைகள் எவை என்று சொன்னால் ஒன்று பாகியன்கல, மற்றது பட்ட தொம்பலன, மற்ற கித்துல்கல பெலிவென. கித்துல்கல பெலிவென. அப்ப அதுதான் இந்த 4 ஈரவலிய தாழ்நிலை ஈரவலிய குகைகள். அதுல 3 கேட்டிருக்கிறேன். அப்ப அந்த 3ம் வந்து இதுதான். ஒன்று பாகியன்கல, பட்ட தொம்பலன, கித்துல்கல பெலிலென. அடுத்தது வந்து இதுல கேட்டிருக்கேன் 2வது இலங்கையில இதற்குரிய விடைகள் கீழே தரப்பட்டிருக்கிறது. இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட கால பகுதிக்குரிய மனிதன் வாழ்ந்த பின்வரும் கற்குகைகள், அதாவது இந்த கற்குகைகள் மற்றும் கரியோர வெட்ட வழிகள் காணப்படுகின்ற மாவட்டங்களை குறிப்பிடுக. அப்ப இதுல மனிதன் இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட கால பகுதியில மனிதன் வாழ்ந்த கற்குகையும் தந்திருக்கிறான். அதே போல கரியோர வெட்ட வழிகளும் இருக்குது. அப்ப இது அமைந்திருக்கிற மாவட்டங்களை குறிப்பிடுக. அப்ப இதுல வந்து இப்ப பாகியன்கலை என்று சொன்னா அது வந்து எந்த மாவட்டத்துல அமைந்திருக்கின்றது என்றதான் கேள்வி. அதாவது வந்து பாகியன்கலை எந்த மாவட்டம், அத மாதிரி பெல்லன் பதிபெலச எந்த மாவட்டம்.
பூந்தல எந்த மாவட்டம், அதே போல சிகிரிய பொத்தான எந்த மாவட்டத்துல அமைந்திருக்கின்றது. அப்ப நாங்கள் இதற்குரிய விடைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது வந்து இதுல வந்து முதலாவது பார்ப்போம் என்னன்னு சொன்னால், அந்த மாவட்டங்கள் கேட்டிருக்கிறேன். பாகியன்கலை அமைந்திருக்கிற மாவட்டம் ஏ, களுத்துறை மாவட்டம். அந்த பாகியன்கலை அமைந்திருக்கிற மாவட்டம் களுத்துறை. அதே போல அதுல பி வந்து பெல்லன் பதி பெலச, அது அமைந்திருக்கிற மாவட்டம் ரத்தினபுரி மாவட்டம். அதாவது பெல்லன் பதி பெலச அமைந்திருக்கிற மாவட்டம் ரத்தினபுரி. அடுத்து அதுல சி பூந்தல அமைந்திருக்கிற மாவட்டம், அதாவது இலங்கையின் தென்பகுதியில இருக்கு அம்பாந்தோட்டை. பூந்தல அது வந்து இலங்கை படத்துல எல்லாம் குறிக்க வாருது. இந்த இடங்கள் வந்து இலங்கை படத்துல வேற இடங்கள். பூந்தல, அப்ப இது வந்து அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே இருக்கிறது. அதே போல டி சீரிய பொத்தான, அது வந்து அமைந்திருக்கிற மாவட்டம் வந்து மாத்தளை மாவட்டம் என்றது அதற்குரிய விடை. அப்ப ஆகவே அந்த கரியோர வெட்ட வழிகள் கற்குகைகள் அமைந்திருக்கிற அந்த இடங்கள் அமைந்திருக்கிற மாவட்டங்கள். அப்ப இதுல ஏபிசிடி அந்த மாவட்டங்கள் அது எழுதினா உங்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். இதுல அந்த 2வது வினாவில ஒரு பகுதி பார்த்துட்டோம். அதே போல அதுல நாங்கள் அடுத்ததாக 3வது, இலங்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் உட்கொண்ட உணவின் தன்மை பற்றி அதிகளவிலான ஆதாரங்கள் கிடைக்க பெற்ற 2 காலநிலை வலயங்களை குறிப்பிடுக. அதாவது இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் அதாவது உட்கொண்ட உணவின் தன்மை பற்றி அதிகளவிலான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்ட 2 காலநிலை வலயங்கள். அப்ப அது என்ன காலநிலை வலயங்கள்னு சொன்னால், ஒன்று வந்து தாழ்நில உலர் வலயம், அதே போல தாழ்நில ஈர வலயம். அப்ப ஒன்று தாழ்நில உலர் வலயம், மற்ற தாழ்நில ஈர வலயம். அதே போல அதுல வந்து பி கேட்டிருக்கணும், குறிப்பிடப்பட்ட காலநிலை வலயங்களில் ஒன்றிலிருந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் பெற்றுக்கொண்ட உணவுகள் 3னை குறிப்பிடுக. அப்ப நாங்க சொன்ன அந்த தாழ்நில ஈர வலயம், அதே போல தாழ்நில உலர் வலயம், அதுல அவ என்னென்ன உணவுகளை பெற்றுக்கொண்டார்கள் ஒவ்வொன்றுக்கும் கேட்டிருக்கிறான். இப்ப தாழ்நில உலர் வலயம் என்று சொன்னால் அவர்கள் பெற்றுக்கொண்ட உணவுகள் என்னன்னு சொன்னால் மாடு, காட்டெருமை, கரடி, மான், மரை, சிறுமான். அதே போல முள்ளம்பன்றி, மராணில், காட்டுக்கோழி அப்படியான பொருட்களை உணவாக எடுத்திருக்கிறோம். அதே போல தாழ்நில ஈரவலியத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அதிலே பெற்றுக்கொண்ட உணவுப் பொருட்கள் என்னென்றால் நத்தைகள், காட்டு ஈரப்பலா, மற்ற கிழங்கு வகைகள், பழ வகைகள், அதே போல நன்னீர் அதாவது தீத்தயா என்னும் நன்னீர் மீனினங்கள், காட்டு வாழை, அதுகள் வந்து தாழ்நில ஈர வலியத்துல எடுத்திருக்கிறோம். அப்ப இங்க நாங்கள் இந்த 2 காலநில வலியத்தை சொல்ல வேணும். முதல் ஒன்று தாழ்நில உலர் வலியம், மற்ற தாழ்நில ஈர வலியம். பிறகு அதிலேயே அவ என்னென்ன உணவுகளை பெற்றுக்கொண்டார்கள்ன்றது அடுத்த பி பிரிவில் போட்டுக்கிறேன். அப்ப அது எழுதினா 3 புள்ளிகள். அப்ப அதற்குரிய விடைகள் கீழே இருக்கிறது. அதே போல 4வது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முன் வரலாற்று காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இறந்த பின்னர் பின்பற்றப்பட்ட மரணச் சடங்கு முறைகளை 2 காரணிகளை அடிப்படையாக கொண்டு விளக்குக. அதாவது முன் வரலாற்று காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இறந்த பிறகு பின்பற்றப்பட்ட மரணச் சடங்கு முறைகள். அப்ப நாங்கள் அதை பார்ப்போம். இதுல என்ன எப்படி அந்த மரணச் சடங்கு முறைகள் வந்து அதுல பின்பற்றப்பட்டு இருக்கின்றது என்று பார்ப்போம். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த தாழ்நில உலர் வலியம், தாழ்நில ஈர வலியம்ன்றதுக்கு அந்த விடைகள் இதுல இருக்குது. முதல் பார்த்த கேள்விக்கு அந்த தாழ்நில உலர் வலியத்துல மாடு, காட்டெருமை, கரடி, மான், சிறுமான், முள்ளம்பன்றி, அப்படி குரங்கு, காட்டுக்கோழி, அணில், உடும்பன்று இருக்கு. தாழ்நில ஈர வலிய உணவுகள் நத்தைகள், காட்டு ஈரப்பலா, கிழங்கு வகை, காட்டு வாழை, பழ வகை, தீத்தையா என்னும் நன்னீர் மீனினங்கள். அப்ப அடுத்த கேள்வி அதுல கேட்கப்பட்ட கேள்விதான், அதாவது வந்து அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய மரணச் சடங்கு முறைகள். அப்ப அதுக்கு வந்து இதுல இவ்வளவு விடைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. பாரிய கற்பாறைகளை ஒன்று சேர்த்து சதுர வடிவில் மயானத்தை அமைத்து கொள்ளல், இது சுவர் ஒன்றினால் பாதுகாக்கப்பட்டது. இங்கு சடலங்களை எரித்து பெறப்பட்ட அஸ்தி என்ற சாம்பல் மட்பாண்டங்களில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தன. இவை அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம் என அழைக்கப்பட்டது. அதுக்கு உதாரணம் வந்து அந்த மயானங்கள் இப்பன்கட்டுவ, கல்சொகன், அதே போல ஜட்டிகள், கொத்த, இதெல்லாம் விலங்கப்படத்துல குறிக்க வர இடங்கள். இப்பன்கட்டுவ இதெல்லாம் நான் வீடியோக்கள்ல போட்டிருக்கேன், நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஷோர்ட்ஸ், யூடியூப் ஷோர்ட்ஸ்ல எல்லாம் இதெல்லாம் குறித்து காட்டியிருக்கேன். நிலங்கப்படம் வீடியோவிலையும் இருக்கு. இப்பன்கட்டுவ, கல்சொகன், ஜட்டிகள், கொத்த. அப்ப இது மயானங்கள்.
அதேபோல பச்சை களிமண்ணால் செய்யப்பட்ட ஓடம் போன்ற அமைப்பினுள் மட்பாண்டங்களில் அஸ்தி பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டமை. அதுக்கு உதாரணம் பெரகல கல்து முல்லை. இதெல்லாம் இலங்கப்படத்துல குறிக்க வர இதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோக்கள்ல போட்டிருக்கிறேன். பெரகல இங்க இருக்கு, கல்து முல்லை இங்க இருக்குண்டு. அதே போல களிமண் பாத்திரங்களில் பாதுகாக்கப்பட்ட அஸ்தி, அதாவது மனித சாம்பல் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. இவை அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட புதைகுழி மயானம் என அழைக்கப்பட்டது. அப்ப இது அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் அந்த அந்த மரணக்கிரியைகள் இறந்த பிறகு அந்த பின்பற்றப்பட்ட மரணச் சடங்கு முறைகள் எவ்வாறு காணப்பட்டன்னு சொன்னால் இந்தாரான ஒரு முறையிலான. அப்ப இதுக்கு விடயம் எழுதினால் 6 புள்ளிகள் 2ஐ குறிப்பிட்டு 6 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப இது 2வது வினாவாக காணப்படுகின்றது. அத மாதிரி நாங்கள் இனி இந்த 3வது வினாவுக்கும் இங்க கீழே எல்லாம் விடைகள் தந்திருக்கிறோம். 3வது வினாவுக்கும் இங்க விடைகள் இருக்கின்றது. அப்ப நாங்கள் இப்ப 3வது வினாவை பார்ப்போம். 3வது வினா நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுல 3வது வினாவை எடுத்தால் இலங்கையில் அதிகார மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்து குறித்தான பின்வரும் பணிகளையும் அந்த பணிகளுடன் தொடர்புடைய நபர்களின் உத்தியோக பெயர்களையும் அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து ஒழுங்குமுறைப்படி எழுதுக. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபைனல் எக்ஸாமில் இப்படி கொஞ்சம் ஏபிசி என்றதை தந்துட்டு இங்கே பிராக்கெட்டுக்குள்ள தருவினா அது அநேகமான கேள்விகளுக்கு இப்படியா தான் கூடுதலாக வர்ற இந்த ராசதானியல் தொடர்பான வினாக்கள், அதே போல அந்த போர்த்துகேய தளபதிகள் போர்கள் தொடர்பான வினாக்களுக்கு, அல்லது இந்த கைத்தொழில் புரட்சியில வார கண்டுபிடிப்புகளுக்கு, மற்ற மறுமலர்ச்சியில வார விஞ்ஞானிகள், அப்படி நிறைய பாடங்கள் இருக்கிறது அதுல. அப்ப அப்படியானதுக்கு இப்படி கொஞ்சம் மற்றது குளங்களும் மன்னர்களும், குளங்களை இங்க தெரிவினா இங்க மன்னர்களை தெரிவினா பிராக்கெட்டுக்குள்ள இருந்து நீங்க தெரிவு செய்யறது. அப்ப இதுல நாங்கள் இப்ப இந்த உணவுச்சாலை முதலாவது ஏ உணவுச்சாலை அதிகாரி, பி அரச செயலக தலைவர், சி யானை பிரிவின் தலைவர். அப்ப இதுல இருந்து நாங்கள் சரியான பொருத்தமானதை இங்கே இருந்து தெரிவு செய்யணும். அப்ப உணவுச்சாலை அதிகாரி இந்த பெயர்களுக்குள்ள இந்த பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், அதாவது பதகு உணவுச்சாலை அதிகாரி அழைக்கப்படுகிற பெயர் சரியான விட பதகு. அதே போல அரச செயலக தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் பன பெடிக, இந்த விடதான் அதுக்கு சரி. அதே போல யானை பிரிவின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார் என்று சொன்னால் அது கதி அதேக, யானை பிரிவின் தலைவர் கதி அதேக என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுதான் அதற்குரிய விடை. அடுத்தது பார்ப்போம், பின்வரும் விடயங்கள் ஒவ்வொன்றுடன் தொடர்புடைய நபர்கள் யார் என்பதை ஒழுங்குமுறையில் எழுதுக. அப்ப இவை ஒவ்வொன்றோட 4 விஷயம் தந்திருக்கணும். இதுல ஒவ்வொன்றோடையும் தொடர்புடையவர்களுடைய பெயர்களை நீங்கள் எழுத வேணும். முதலாவது ஏ, கிராமத்து இல்ல தலைவர்களில் இருந்தே கமிக என்பவர் தெரிவு செய்யப்படுவதாக சமந்த பாசாதிக என்ற நூலில் குறிப்பிட்டவர் யார் என்று சொன்னால் இந்த நூல்ல குறிப்பிட்டவர் புத்த கோச தேரர். சரியான விட புத்த கோச தேரர். பக்கத்துல நீங்க அந்த ஏ என்று போட்டுட்டு டேஷ் பண்ணிட்டு புத்த கோச தேரர் என்று எழுதணும். பி, பெருமகர்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவிகளை வழங்கி அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தும் செயற்பாட்டை ஆரம்பித்து வைத்த மன்னன். அப்ப அதுக்குரிய விடை துட்ட கைமுனு. சி, தம்புள்ள விகாரை பாறை கல்வெட்டில் தன்னை நரேஸ்வர என்றால் மனிதர்களின் கடவுள் என அறிமுகப்படுத்திய மன்னன் குட்ட கண்ண அபய. அவன் தான் தன்னை மனிதர்களின் கடவுள் என்று சொன்னான், குட்ட கண்ண அபய. அடுத்த டி, கல்வெட்டுக்களில் தன்னை இனங்காட்டிக் கொள்ள காலிங்க சக்கரவர்த்தி பெருமான் என குறிப்பிட்ட மன்னன். அந்த மன்னன் நிசங்கமல்ல மன்னன். அப்ப இந்த 4க்கு முடி எழுதினால் 4 புள்ளிகள். அடுத்தது பார்ப்போம் 3வது, புராதன இலங்கையில் அரசுரிமை கிடைத்த விதத்தை 2 உதாரணங்களின் அடிப்படையில் விளக்குக. அப்ப இந்த புராதன இலங்கையில அரசுரிமை கிடைத்த விதம் எவ்வாறு காணப்பட்டதுன்னு சொன்னா சகோதரனிடம் இருந்து சகோதரனுக்கு கிடைத்தமை. இப்ப உதாரணமா தேவநம்பிய தீச மன்னன் மரணத்துக்கு பிறகு அவனது சகோதரர்கள் அரசர்கள் ஆகியமை. முதலில் தேவநம்பிய தீசனுக்கும் பின்னர் உத்திய அரசுரிமை பெற்றமை. அப்ப அது சகோதரனிடம் இருந்து சகோதரனுக்கு அரசுரிமை. 2வது நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த தந்தையிடம் இருந்து மகனுக்கு அரசுரிமை கிடைத்தது. அந்த அரசுரிமை கிடைத்த விதம் தந்தையிடம் இருந்து மகனுக்கு. இப்ப உதாரணமா காவந்தீச மன்னனுக்கு பிறகு துட்ட கைமுனு அரசுரிமை பெற்றமை. ஏன்னா துட்ட கைமுனுவின் தந்தையின் பெயர் தான் காவந்தீசன். அப்ப அந்த காவந்தீச மன்னனுக்கு பிறகு அவனுடைய தந்தையிட இருந்து மகனுக்கு, மகனான துட்ட கைமுனுவுக்கு அந்த அரசுரிமை கிடைத்தது. அப்ப அவ்வாறுதான் அந்த அரசுரிமைகள் கிடைத்த விதம். 4வது
இந்த நாட்டின் முக்கியமான ஆட்சியாளர்களுள் முதலாம் விஜயவாகு மன்னன் சிறப்பான ஒருவர் என்பதனை 3 காரணிகளின் அடிப்படையில் விளக்குக. அப்ப முதலாம் விஜயவாகு மன்னனுக்குரிய சிறப்பம்சம் என்ன? அப்ப நாங்கள் இதை அதற்குரிய விடைகள் அனைத்தையும் இதுல நீங்கள் பார்க்கலாம். இப்ப இதுதான் இப்ப இதுல நான் சொன்ன விடைகள். அந்த ஏபிசியில அந்த பதகு பனவெடிகன்னு சொன்னான். மற்ற அந்த ஆசிரியருடைய பெயர், மற்ற அரசுரிமை சகோதரனிடமிருந்து சகோதரனுக்கு கிடைத்தது. அதை மாதிரி தந்தையிடமிருந்து மகனுக்கு அரசுரிமை கிடைத்தது. ஒவ்வொன்றுக்கும் இந்த உதாரணங்கள் இதுல போடப்பட்டிருக்கிறது. இப்ப சகோதரனிடமிருந்து சகோதரனோட தேவநம்பியதி சென்ற மரணத்துக்கு பிறகு அவன் சகோதரர் அரசர்கள் ஆகியமை, அதாவது உத்தியாண்டவன் அரசுரிமை பெற்றவன். அப்புறம் தந்தையிடமிருந்து மகனுக்கண்ட இந்த காவந்தீச மன்னன் இருந்து துட்டகனுக்கு அரசுரிமை. அடுத்தது முதலாம் விஜயவாகு மன்னன் சிறப்புரிமை என்ன? சோழர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தமை. ஏன்னா சோழருடைய ஆட்சியில இருந்து நாட்டை காப்பாற்றியவன் இந்த முதலாம் விஜயவாகு. அதே போல நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தினான் இவன். அத மாதிரி புலனறிவிய தலைநகரம் ஆக்கி இருந்தான். அப்ப அதுவும் அவனுடைய ஒரு சிறப்பம்சமாக காணப்படுது. இந்த முதலாம் விஜயவாகு மன்னனுடைய சிறப்பம்சத்துல சோழர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தமை, நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தியமை, புலனறிவியை தலைநகராக்கியவனும் இந்த முதலாம் விஜயவாகு மன்னன் தான். அது மாதிரி விகாரைகளை புனர் நிர்மாணம் செய்து பௌத்த சமயத்தை மேம்படுத்தியமை. அப்ப இவ்வளவு அந்த இந்த முதலாம் விஜயவாகு மன்னனுடைய சிறப்பியலோடு. அப்ப இந்த நாட்டின முக்கியமான ஆட்சியாளர்களுள் முதலாம் விஜயவாகு மன்னன் சிறப்பான ஒருவர் என்றதை 3 காரணியின் அடிப்படையில் விளக்குக. அப்ப இந்த 3 காரணிகள், இந்த 3 விஷயம் இதெல்லாம் போடப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் பிறகு விளக்கங்கள் கொடுக்கலாம். எப்படி சோழரிடமிருந்து முதலாம் விஜயவாகு அந்த புலனறுவை ராஜ்யத்தை காப்பாற்றினான்னு சொல்லி. அப்ப இதுல நீங்கள் இதற்கு விளக்கங்களை கொடுத்து மற்ற புலனறுவிய தலைநகராக்கியமை ரெண்டெல்லாம் இருக்கு. அப்ப இதுல நீங்கள் இந்த விடைகளை எழுதுகிற போது நீங்கள் இந்த இவ்வாறான இந்த பாயிண்ட்ஸை கொடுத்து அதுக்கு ஒரு விளக்கங்களையும் நீங்கள் கொடுக்கலாம். இது முதலாம் விஜயவாகு மன்னனுக்கு உரியது. அப்ப இது விடைகள் கீழே இருக்கின்றது. நீங்கள் மேல இதற்குரிய வினா பகுதி, இலங்கப்படம் உலகப்படம் அதற்குரிய வினா பேப்பர்கள் மேலே இருக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் நாளைய வகுப்புல 4வது வினாவும் இதுல இப்ப கேட்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னால், பின்வரும் குளங்களை கட்டிய மன்னர்களின் பெயர்களை ABC ஒழுங்குமுறையில் எழுதுக. அப்ப இதுல இந்த ஒவ்வொரு மன்னர்களும் தந்திருக்கிறோம், அதாவது அந்த குளங்களை தந்திருக்கிறோம். A கவுடுலுவாவி, B திஸ்ஸவாவி, C நாச்சதுவாவி. அப்ப இதுல கவுடுலுவாவியை கட்டிய மன்னன் அதாவது மகாசேனன். அதே போல திஸ்ஸவாவியை கட்டிய மன்னன் தேவநம்பிய தீசன். அத மாதிரி நாச்சதுவாவியை கட்டிய மன்னன் 2ஆம் முகலன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அத மாதிரி இதனுடைய மிகுதி கேள்விகள் நாளைய வீடியோவில் போடப்படும். இதுல அந்த 2வது கேள்வியை பாருங்க. பின்வரும் ABC மற்றும் D என்னும் விவரங்களுடன் தொடர்புடைய நீட்பாசன அமைப்புகளின் பெயர்களை ஒழுங்குமுறையில் எழுதுக. இது அந்த BCD எல்லாம் அடுத்த பேப்பர்ல போடுவேன் நாளை வீடியோவில். இன்னைக்கு இதுல ஒரு A பிரிவை பார்ப்போம். தெதுரு ஓயா மூலமாக மாகல்ல வாவிக்கு நீரை கொண்டு செல்வதற்கு அமைக்கப்பட்ட கால்வாய். அப்ப அதுக்குரிய விட என்னன்னு சொன்னால் ரிதி பெந்தி கால்வாய் என்றதான் விட, ரிதி பெந்தி கால்வாய். அப்ப ஆகவே இந்த 4வது வினாவை முழுமையாக நாளைய வகுப்பில மிகுதி வினாக்கள், இது ஒரு மாடல் பேப்பர் ஆனபடியால 4, 5, 6, 9 வினாக்களும் இதுல நான் முழுமையாக செய்வேன். நாளைய வீடியோவில் அந்த முழு வினாக்களும் செய்யப்படும். இப்ப நீங்கள் அதை சரியான முறையில நீங்கள் இந்த வினாத்தாளை மாடல் பேப்பர் தான், நீங்கள் இதை சரியான முறையில படித்து முறையாக பயிற்சி வரலாம். அப்ப இந்த மாடல் பேப்பர் கூகுள் டிரைவ்ல நீங்கள் அப்லோட் பண்ணி இருக்கிறேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நீங்க அதுல பார்த்து அந்த மாடல் பேப்பரை நீங்க எடுத்து பார்க்கலாம், முழுமையாக எடுத்து பார்க்கலாம். அப்ப இந்த மாடல் பேப்பர் நான் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி இருக்கிறேன். அப்ப அதுல நீங்க அந்த லிங்க்ல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இது இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.